தமிழீழ விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் மீளவும் நினைவு கூறுகிறார்கள். இந்தியா என்ன கையாளுதோ, சைனா என்ன கையாளுதோ அதே மாதிரியான கொள்கையைத்தான் ஐஎம்எஃப்பும் கையாண்டு தங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான இந்த பொருளாதாரத்துக்கான அடித்தளங்களை இடக்கூடிய, இலங்கையுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய விடயங்களுக்கான அந்த முயற்சிகளை இந்த அரசு மேற்கொள்ளுகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உற்பத்தி பெருகும் என்று சொன்னால் முதலீடு கூட வேணும். என்ன முதலீடு கூட வேணும் என்று சொன்னால் அந்த முதலீட்டுக்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பூகோள அரசியல் போட்டி என்கிற ஒரு அடிப்படையில் தந்திரோபாயமான ஒரு நகர்வாக இந்த 5 ஆண்டுகளும் கடந்து செல்லுமா? இலங்கையை ஒரு காலனித்துவத்துக்குள்ள, இந்தியாவுடைய காலனித்துவத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான நடவடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இம்முறை இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு என்பது கூட இதனை மறைமுகமாக எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. சரி, அழிக்கணும் என்று சொன்னால், அவனை வாழவிடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்யணும் என்றால் அவை கேட்கிறதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு ரூபாவினுடைய அந்த நாட்டினுடைய பண பெறுமதி அதிகரிப்பது என்பதும் கூட பொருளாதாரத்தினுடைய ஒரு வளர்ச்சி என்கிற ஒரு குறிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் சந்திரசேகரன் மினிஸ்டர் அவர்களும் பார்த்து கொண்டிருப்பார். அவர்கள் சொல்லலாம், இப்ப எல்லா மினிஸ்ட்ரியிலும் போய் தமிழ்ல நாங்கள் எங்களோட கர்மத்தை ஆட்டிட்டு வரலாமே. வணக்கம் உறவுகளே, இது அகலங்கு நிகழ்ச்சி. சமகாலத்தின் தேடல் உரையாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் தேவையான விடயங்களை. ஸ்ரீலங்காவிலே புதிய அரசு ஆட்சிக்கு சுமார் 2 மாதங்கள் கடந்திருக்கிறது. ஆனால் நாட்டிலே சில பொருளாதார சிக்கல்களும் எழுந்திருக்கின்றன. முக்கியமான பொருட்களுக்கு சில தட்டுப்பாடுகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே சில சலசலப்புகளும் காணப்படுகின்றன. இந்த பொருளாதார சிக்கல்கள் எப்படி இந்த நாட்டை மாற்றப் போகிறது, கடந்த காலம் மீள திரும்ப போகிறதா என்கிற சில வினாக்களும் மக்களிடத்திலே காணப்படுகின்றன. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு என்பது அறுதி பெரும்பான்மையோடு வந்திருந்தாலும் அவர்கள் வருகிற போது ஆட்சி மாற்றம் என்பது பொருளாதாரத்தை நோக்கியதாக இருக்கும், ஊழலற்ற ஒரு நாடாக இலங்கை மாறும் என்கிற ஒரு நோக்கப்பாடோடு அல்லது அந்த கருத்தியல்களோடு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கடந்த காலங்கள் எதனை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது, எதிர்காலம் பற்றிய விடயங்கள் எந்த அளவுக்கு அவர்களாலே அதற்கான அத்திவாரங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன, இது போன்ற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. ஆக இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள். இணையவழியினூடாக எங்களோடு இணைந்திருக்கிறார். பொருளியல் துறையினுடைய பேராசிரியர். ஆகவே பொருளியல் மட்டுமல்ல, சமகாலத்தினுடைய இந்த பொருளாதாரம், சமூகம், அரசியல் இவற்றை இணைந்ததாக இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சர்மிளா மற்றும் நேயர்களே. உங்களை நாங்கள் மீளவும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு, ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு அபிவிருத்தியை நோக்கி பயணப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டிலே வெறுமனவே பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், அதன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் மட்டும் போதுமானதாக இருக்குமா, அல்லது அரசியல், சமூகம் இவற்றினுடைய முன்னேற்றத்தோடு இணைந்ததாகத்தான் அந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது ஏற்பட வேண்டுமா? ஒரு பொருளாதார பேராசிரியராக இந்த 3 படிநிலைகளையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நல்லது ஒரு கேள்விக்கு. இப்ப நாங்கள் பொருளாதார அபிவிருத்தி என்று சொன்னால் பொருளாதார ரீதியான கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள்ல இந்த முன்னெடுப்புகள், அந்த விடயங்களை முக்கியத்துவப்படுத்துறதும், அந்த கொள்கை ரீதியான மாற்றங்களை, பொருளாதார ரீதியான கொள்கை ரீதியான மாற்றங்களை கொண்டு வரதை பற்றித்தான் கூடுதலாக பொருளியலாளர்கள் போக்கஸ் பண்றது. ஆனால் ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்று சொல்லப்படுறது, பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்லப்படுறது, அது ஒரு சமூகம் மற்றும் அரசியல் மாற்றங்களோடு மிகவும் பின்னி பிணைந்த ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், பொருளாதாரம் என்றது இப்பதான் நாங்கள் பொருளாதாரம் பற்றி ஒரு தனிப்பட்ட துறையாக கொள்கிறோம். ஆனால் ஆரம்ப காலங்களில் அது அரசியல் பொருளாதாரமாக இணைந்ததாக இருந்தது. அது இன்றைக்கும் உலகத்துல ஒரு அரசியல் பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப இலங்கை இதுக்கு ஒரு விதிவிலக்கானது அல்ல. அதாவது இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தியை பற்றி நாங்கள் கதைக்கின்ற பொழுது அது ஒரு எல்லாம் ஒன்றிணைந்த அல்லது கூட்டிணைந்த அரசியல், சமூகம்
பொருளாதாரம் எல்லாம் ஒன்றிணைந்து சங்கமிக்கின்ற ஒரு நிலையத்தான் நாங்கள் நிலையில தான் நாங்கள் அந்த அபிவிருத்தி அடைய முடியும். தனித்து பொருளாதார ரீதியான கொள்கையாக ஒரு தனிய பொருளாதார கொள்கை மாற்றங்களை உருவாக்குவதன் ஊடாகவோ நாங்கள் ஒரு பொருளாதார அபிவிருத்தி அடைய முடியாது. ஆகவே அது ஒரு அரசியல் சமூக மாற்றத்தோட இணைந்ததாகத்தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நாடு கண்ட வரலாறு பொருளாதார அபிவிருத்தி வரலாற்றை நாங்கள் ஆழமாக பார்த்தமா இருந்தால் அந்த வரலாறுகள் வந்து முதல் ஒரு சமூக மாற்றங்கள், உங்களுக்கு தெரியும் மறுமலர்ச்சி, மற்றது சில மறுமலர்ச்சியில ஒரு சமூகம் பல்வேறு விதங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த மாற்றங்களுக்கு பின்னர் தான் அது பிறகு ஒரு கைத்தொழில் புரட்சி, விவசாய புரட்சி, கைத்தொழில் புரட்சி என மாறி வந்ததை நாங்கள் பார்க்கலாம். உலகத்துல நாடுகள் எடுத்தாலும் அப்படித்தான் இருந்திருக்கு. அப்ப அந்த சமூக மாற்றம் ஒன்று இல்லாமல் இப்ப அது அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்து அப்ப சமூக விடுதலை, அதன் ஊடாக அரசியல் விடுதலை, அதன் ஊடாக அரசியலும் சமூகம் இணைந்ததான விடுதலைக்கு பின்னர் தான் அந்த பொருளாதார விடுதலை, ஒரு பொருளாதார சுதந்திரம் வருகின்ற அபிவிருத்தி அடையலாம். அதை விட்டுட்டு தனித்து நாங்கள் அரசியல் சமூகத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்த இதை பற்றி கதைக்க முடியாது. இப்ப இலங்கைன்ற விஷயத்தை நீங்க பார்த்தீங்கள் என்றால், இலங்கையில அந்த மாதிரியான ஒரு சமூக மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்றால் அது உண்மையா சமூக ரீதியான ஒரு மாற்றம். அது சுதந்திரத்துக்கு முன்னர் அவ்வாறான ஒரு நிலையில தளத்துல வந்து அந்த சுதந்திரம் கிடைக்கல. அதை இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழ் என தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ளுது. அது இந்த முக்கியமான பங்குதாரராக இருக்கிற ஜேவிபியும் அதை ஏற்றுக்கொள்ள இலங்கைக்கு சுதந்திரம் அடைய கிடைக்கல, நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ற ஒரு விஷயத்தை அதை போக்கஸ் பண்ணார்கள். ஆனா அந்த சமூக மாற்றமும் அதுக்கான சமூக மாற்றத்துக்கான தளங்கள், அதுக்கான அடிப்படையான வேலை திட்டங்களை செய்து அதனூடாக ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி பின்னர் அதன் சமூக பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி செல்றது என்றது இன்றைக்கு ஒரு அதை பற்றியான அதுக்கான அத்திவாரங்கள், அதுக்கான படிநிலைகளை இவர்கள் இதுவரையும் மேற்கொள்ளவில்லை என்று நான் என்னை பொறுத்தவரையில பார்க்கிறேன். முக்கியமாக நீங்கள் குறிப்பிடுவதை போன்று அவர்கள் அப்படியான படிநிலைகளை மேற்கொண்டு அதனூடாக ஒரு பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி பயணப்படுவதாக இருந்தால் மக்களுடைய மனங்களிலே வந்து மாற்றம் நிகழ வேண்டும். ஒரு தக்க உதாரணத்தை நாங்கள் குறிப்பிடலாம். கடந்த நவம்பர் மாதத்திலே மாவீரர் வாரம் வந்து தாயகத்திலே அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த மாவீரர் வாரத்தினுடைய இறுதி நாளிலே மாவீரர் தினம் மக்களாலே நினைவு கூறப்படுகிற போது தெற்கிலே பல சலசலப்புகள் நிகழ்ந்தன. தமிழோட விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் மீளவும் நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகளை கொண்டு வருகிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையிலே வந்து சில முரண்பாடான நிலைமைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இப்படியான சின்ன சின்ன விடயங்கள் எந்த அளவிற்கு மக்களிடத்திலே ஒரு சமூக அபிவிருத்தி என்கிற ஒரு தளத்தை நோக்கி, சமூக அபிவிருத்தி என்று நாங்கள் சொல்லுகிற போது வெறுமனவே மக்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகள் மட்டுமன்றி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மனோபாவம், சமூகத்தை அணுகுகிற முறைமை, அங்கே அந்த நாட்டிலே வாழுகிற இனங்களுக்கு இடையிலே ஏற்படுகிற அந்த ஒற்றுமை தன்மை என்பதும் இங்கே கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயம். ஆகவே இங்கே அடிமட்டத்திலேயே குழப்பங்கள் காணப்படுகிறது. ஆகவே எப்படி இது சாத்தியமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு பொருளாதார பேராசிரியராக நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, சமூக மாற்றம் தான் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு வழிகோலும். இலங்கையின் சமூக மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை. சமூக மாற்றத்தை ஏற்படுத்துற பிரதானமான சக்திகளா இருக்கிற ஊடகங்கள், புத்திஜீவிகள், அந்த மேல்மட்டம் கீழ்மட்ட மக்கள் என்றதை விட ஒரு 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 அரசோட இணைந்து அரசோடு நெருங்கின தொழிற்படுகின்ற இந்த அமைப்புகள் வந்து அந்த மாற்றங்களை ஏற்படுத்துற முக்கியமான ஒரு நிலையா இருக்க வேணும். ஆனா அவ்வாறான நிலையில நீங்க அங்க இல்லை. நீங்க அங்க பார்த்தீங்கன்னா சிங்கள ஊடகங்கள் அதை வந்து இப்ப உண்மையா அதை எங்கட இந்த பிரச்சனைகள் தமிழர் அல்லது சிறுபான்மை மக்களுக்கு இலங்கையில அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பாக சில பிரச்சனை இருக்கின்றன, அதை நாங்கள் நிவர்த்தி செய்யணும் என்று அவர்கள் அந்த ஒரு சமூக புரட்சியை, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த ஊடகங்கள் வந்து தங்களுடைய
தங்களுடைய தொழிற்பட நிலையை செய்யணும் இல்லை. அவர்கள் தங்களோட வகைபாகத்தை முக்கியமா வகிக்கணும் இல்லை. அவைய மாறி இது ஒரு சிங்கள பௌத்த தேசம் அல்லது இது அதாவது கடந்த 70 ஆண்டுகள்ல என்ன மாதிரியான கொள்கையில வளர்க்கப்பட்டார்களோ அந்த கொள்கையில தான் அந்த ஊடகங்களும் மக்களும் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் மாற்றத்துக்கு இதை கொண்டு வரையில. இப்ப உதாரணமா மொழி பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இந்த 2 மாதத்துல இந்த அரசாங்கம் 2 மாதத்துல எல்லா அமைச்சுக்கள்லையும் வார கடிதங்கள் எல்லா இப்ப எங்களோட பிரதேச மாவட்ட செயலகங்களுக்கு வார கடிதங்கள் வடகிழக்குல எல்லாமே சிலது முற்றுமுழுதாக சிங்களத்துல வருது. அப்ப அடிப்படையில ஒரு மொழி என்றது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. அப்ப அந்த உரிமை உரிமை அங்க மீறப்படுது. அதாவது பேரளவுல சொல்லுறார்கள். அனுரா எங்கட ஜனாதிபதி மீன்வதக ஜனாதிபதி அனுரா சொல்லுறாரு என்று சொன்னால் அது அப்படி இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக பயணிப்போம், ஒற்றுமையாக நாங்கள் எல்லாம் இன ரீதியான முரண்பாடுகள் இல்லாமல் நாங்கள் இலங்கையர்கள் என்று கட்டி எழுப்பணும் என்று அவர்கள் சொல்றார்களே. அது ஒரு மேடை பேச்சாகவும் ஒரு பிரச்சார உத்தியாகவும் இருக்கொள்ளிய நடைமுறையில நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அந்த அந்த சமய உரிமைகள் அல்லது இந்த மொழி உரிமைகள் மற்றது இப்படியான சில அடிப்படை ஒரு அரசியல்ல இருக்கிற அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது. சரி, அந்த உரிமைகளை கொடுக்கணும் என்று தேர்தல் பிரச்சாரங்கள்ல வேகமாக பெரிய உரத்து குரல் கொடுத்த இந்த ஜனாதிபதியோ அல்லது மற்ற அரசியல்வாதிகளோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தா போல அதை அடக்கி வாசிக்கணும். அதாவது தங்களுடைய கொள்கை பிரகடன உரையில ஜனாதிபதி எந்த இடத்திலையும் தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி அந்த மாதிரியான உரிமைகளை பற்றி கொடுக்கணும்ன்றதை பற்றி என்ன ஒரு கதையுமே கதைக்கல. சரிதானே? அப்ப அரசியல் மாற்றம் ஒன்று இல்லாமல் அது சரி ஜாப்பு ரீதியான மாற்றம் கூட ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்காதுன்றதுக்கு நல்ல ஒரு வெளிப்படையான சில சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இப்ப அவருடைய சில நல்லெண்ண சமீட்சைகள் செய்ய காட்டப்பட வேணும். இப்ப நாங்கள் இப்ப மினிஸ்டர் மேல அப்பாயின்மெண்ட் பண்ணதுல இருந்து செக்ரட்டரி மேல அப்பாயின்மெண்ட் பண்றதுல இருந்து சில சில விதிசல்கள் இருக்கிறதாக நாங்கள் பல பேர் ஊடகங்களும் பல பேர் புத்திஜீவிகளும் குறிப்பிடுறார்கள். அப்ப அது அந்த விஷயம் உண்மையான விஷயமா இருந்தாலும் சரி, அது என்னவோ அவர்கள் திறமை அடிப்படையில பார்த்தினாங்க. நாங்கள் ஒரு இனரீதியாக பார்க்கல, அது இளைஞர்கள் என்று தான் பார்த்தினாங்கன்னு சொன்னால் என் இளைஞர்களுக்குள்ள நல்ல நிர்வாக அதிகாரிகள் ஒரு ஆள் 2 பேர் தான் பிரதான செயலாளராக இருக்கிறார்கள். என்னன்னு இலங்கையில் அப்படியான நிர்வாக அதிகாரிகள் இல்லையே அப்படி பெரிய அளவுல இருக்கிறதுக்கு. அமைச்சர்களுக்கு கூடிய இப்ப உதாரணமா 3 பேர் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அதுல ஒரு ஆள் டாக்டர் பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டவர். அப்ப அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுத்து அப்படியான ஒரு சமத்துவத்தை நோக்கி அதாவது இலங்கையர்கள் நான் தமிழர்கள் சிங்களவர் முஸ்லீம் நான் பிரிச்சு பார்க்கல ஒரு ஒப்புரவான நிலைமை ஏற்படுத்தி சொல்லணும். இப்ப சிங்கப்பூரை பற்றி இன நல்லிணக்கத்தை பற்றி கதைக்கிறவர்கள் சிங்கப்பூர்ல என்ன நடந்ததுன்றதை பற்றி நாங்கள் பார்க்கணும். என்ன சிங்கப்பூர்ல அதற்கான சில சில இன நல்லிணக்கம் நடந்தது. இலங்கை சிங்கப்பூர் ஜனாதிபதி 2 தடவைகள் தமிழர்களா இருந்திருக்கணும். இப்ப இருக்கிறாலும் ஜனாதிபதி தமிழர்கள். என்ன அப்ப அந்த நிலை இருக்குது. அப்ப அங்க சிங்கப்பூர் பெர்சன்டேஜ்ல தமிழர்கள் மிகச்சிறியான ஆட்கள். ஆனால் மூன்றாவது இனமா இருந்தாலும் பெரிய அளவான சைனீஸ் தான் 73% ஆட்கள் இருக்கணும். அப்ப அப்படி இருக்கிற ஒரு நாட்டில முக்கியமான பதவிகள் அரசின் முக்கியமான பதவிகள் ஒரு இன நல்லிணக்கத்துக்காக எடுத்து கொடுக்கப்படுது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கள் என்றால் அந்த பேச்சளவுல ஒரு அரசியல் தந்திரமாக மக்களை இளைஞர்கள் என்று நினைச்சு கொண்டு அங்க சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் அணுகுமுறையாகத்தான் இது முன்னெடுத்து செல்லப்படுவதை ஒழிய உளப்பூர்வமான ஒரு அரசியல் மாற்றத்தையோ சமூக மாற்றத்தையோ ஏற்படுத்துவதற்கான அத்திவாரங்கள் இடப்படவில்லை. இந்த இடத்துல ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த 2 மாதங்களில் நாங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து விட முடியாது என்பது உண்மை. ஆனால் இந்த 2 மாதங்களில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது முயற்சிகள் சார்ந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இப்படி இருக்க
இந்த பொருளாதாரத்துக்கான அடித்தளங்களை இடக்கூடிய, இலங்கையுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய விடயங்களுக்கான அந்த முயற்சிகளை வந்து இந்த அரசு மேற்கொள்ளுகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நாங்கள் ஒரு 70 ஆண்டுகள்ல நாட்டை இப்படியான ஒரு படு பாதாளத்துக்கு கொண்டு போட்டார்கள். ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்த போறோம். மாற்றத்துக்கான அரசு என்ற கோஷங்கள் மத்தியில தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. மாற்றங்களுக்கான ஒரு பொருளாதார ஒரு அபிவிருத்திக்கான மாற்றங்களுக்கான அத்திவாரம் தனித்து பொருளாதார சீர்திருத்தங்கள்ல தங்கி இருக்கல. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அரசியல் சமூக சீர்திருத்தங்கள் இருக்குது. அதை நேரடியாக அவர்கள் செய்யறதுக்கு காலம் எடுத்தாலும் அது சில இடங்கள்ல 1 வருஷமோ 2 வருஷமோ சில இடங்கள்ல அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் என்பது சில 4-5 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் பதவி விலகுற முடிகிற காலத்துலதான் செய்தார்கள். ஆனா அதுக்கான சில முன்மொழிவுகளை, அதுக்கான சில அத்திவாரங்களை இந்த அரசிட வேணும். அப்படியான அந்த அத்திவாரங்களை இட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு சமீட்சையை காட்டணும். நாங்கள் ஒரு வித்தியாசமான பாதையில பயணிக்கிறோம் என்றதுக்கான ஒரு ஒரு சமீட்சையை காட்டினால்தான் அந்த முதலீடாளர்கள் நிறைய முதலீடு செய்வார்கள். இப்ப உண்மையா பொருளாதார அபிவிருத்தி என்றது இலங்கையில வந்து நீங்கள் இவர்கள் சொல்றார்கள் ஊழல்கள் ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கிறன்றது மாற்றுக்கருத்து இல்லை, நல்லாட்சி ஏற்படுத்தணும்ன்றதுல அது மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் மேலாக நாட்டுல உற்பத்தி பெருக வேணும். உற்பத்தி பெருகும் என்று சொன்னா முதலீடு கூட வேணும். என்ன முதலீடு கூட வேணும் என்று சொன்னால் அந்த முதலீட்டுக்கான சூழலை ஏற்படுத்த வேணும். அந்த முதலீடு வந்து சும்மா ஒரு சில சின்ன சின்ன முதலீடுகளாக அல்ல, அது ஒரு பெரிய பாரிய ரீதியான முதலீட்டு மாற்றம் ஏற்பட வேணும். பெரிய அளவான பில்லியன் டாலர்கள் வந்து வெளிநாட்டவர்களும் உள்நாட்டவர்களும் இலங்கையில முதலீடு செய்ய வேணும். அவ்வாறான முதலீடு செய்யறதுக்கான சூழல், அதுக்கான ஒரு நல்ல பாதையை நோக்கி இந்த அரசு பயணிக்குது என்றதுக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இதுவரை தொழிற்பட்டதாக இல்லை. என்ன கடந்த காலத்துல இந்த அரசுகள் செய்த IMFல எடுத்த கடன்கள்ல அதே பாதையில தான் பயணிக்கிறார்கள். இந்தியாவிட்டையும் சீனாட்டையும் இந்த மற்ற நாடுகளையும் கையேந்தி இந்த வங்குரோத்து நிலையா இருக்கிற பொருளாதாரத்தை தாங்கள் ஓரளவு சமத்தி ஓடுறோம்னு சொல்லி காட்டுறதுக்கு அந்த கடன் பெற நிலையைத்தான் இன்றைக்கும் தொடர்ந்து செய்கிறார்கள். அடிப்படையில இல்ல நாட்டுக்குள்ள உற்பத்தி பெருகி முதலீடு பெருகி அதனால் வழியாக உற்பத்தி பெருகி வேலை வாய்ப்புகள் பெருகி அதன் வழியாக பொருளாதார அபிவிருத்தி எங்களோட சொந்த கால அபிவிருத்தி அடைகிறதுக்கான நிலைமை இருக்காண்டா சொன்னா அதுக்கான சில நடவடிக்கைகள் ஸ்டெப்ஸ் ஒரு படிநிலைகளை ஏற்படுத்துகிறார்கள் சொன்னா என்னை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார பேராசிரியராக நான் இவர்கள் காலத்தில் அப்படி ஏதாவது இந்த 2 மாதங்கள்ல செய்ததாக அதுக்கான உடனே செய்யலாத ஒரு புறம் இருக்க அதுக்கான சில சமீட்சைகளை காட்டினார்கள் என்றால் அதுவும் இல்லை. சிந்திக்க வேண்டிய விடயம்தான். ஏனென்றால் ஒட்டுமொத்த நாடு என்கிற அடிப்படையிலே பார்க்கிற போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இதற்கு பொறுப்பாளியாக பொறுப்பு கூற வேண்டிய நிலைமையும் காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வமான பயணத்தினை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தார். அங்கே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் குறித்து மிக அதிகமாக பேசப்பட்டதாக அவர் அந்த ஊடக சந்திப்பிலே வந்து குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்க நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயம், நீங்கள் உங்களுடைய விடையிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது இந்தியா சீனா இந்த 2 நாடுகளிடம் இருந்தும் பொருளாதார உதவிகளை பெற்று நாட்டை ஒரு வங்குரோத்து நிலையில இருந்து மீட்பதற்கான முயற்சிகளை கடந்த அரசை போன்றுதான் இந்த அரசும் மேற்கொள்ளுகிறதோ என்கிற ஒரு நிலைப்பாடு எழுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இதே நேரத்தில் இந்தியாவும் இந்த பதிலை குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதார நகர்வுகள் மிக முக்கியமாக இந்த வடகிழக்கிலே பொருளாதார விரிவாக்கல்களை மேற்கொள்வது தொடர்பாக தாங்கள் அதிக கவனத்தினை செலுத்துவதாகவும் வந்து இந்த ஊடக சந்திப்பிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருந்தால் இந்த இந்திய இலங்கை உறவு என்பது இலங்கையிலே ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார மாற்றத்திற்கு, அதுவும் இந்த புதிய அரசு காலத்திலே ஏதாவது சாத்தியமான பொருளாதார மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இதுவும் ஒரு பூகோள அரசியல் போட்டி என்கிற ஒரு அடிப்படையில் தந்திரோபாயமான ஒரு நகர்வாக இந்த 5 ஆண்டுகளும் கடந்து செல்லுமா? என்னன்னு சொன்னால் எங்கட ஒரு வீடுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து அமைதியா குடும்பமா ஒற்றுமையா இருந்தால் வெளியாட்கள் வந்து அந்த வீட்டின் பிரச்சனைகள்ல புள்ளி விவகாரங்கள்ல
தலையிட தலையிட மாட்டேன் தயங்குவார்கள். ம். தேங்குவார்கள். அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அ இலங்கையில இந்தியா வந்து தன்னுடைய அ தலையீட்ட மேற்கொள்றதும், மற்றது இப்படியான உதவிகள குடுக்குறதும், ஒரு வகையில இலங்கைய வந்து ஒரு காலனித்துவத்துக்குள்ள இந்தியாவுன்ற காலனித்துவத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான நடவடிக்கையாகத்தான் நான் இத பார்க்கிறேன். ம். அதாவது வந்து இவ்வாறான இங்க இருக்கிற சூழல பயன்படுத்தி, இங்க இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஒரு எப்பயும் ஒரு கிரைசிஸ் இன்னும் திரும்பி வரலாம் அல்லது பினான்சியல் ரீதியா இன்னும் உறுதிப்பாட்டுக்கு வரையல. ம். அது அது எவ்வளவு $5 பில்லியனுக்கு மேல $க்கு மேல ஒதுக்கத்த வச்சிருந்தாலும், ம். எத்தனையோ விஷயங்கள கட்டுப்படுத்தி, இறக்குமதிய கட்டுப்படுத்தி, கடன திருப்பி குடுக்காமல் அல்லது வெளிநாடுகள்ல இருந்து அ அல்லது IMFல இருந்து நிதிகள பெற்று தான் இந்த நிலைமைய கொண்டு வச்சிருக்குதே ஒழிய, ம். உண்மையா எங்க நாட்டின்ட பொருளாதார ஆக்டிவிட்டீஸ் கூடி அதனால அந்நிய செலவாணி ஒரு இங்க வந்ததென்று இல்ல. அது உல்லாச பயணத்த சொல்றார்கள். உல்லாச ம். பயணம் வந்து ஒரு ஒரு மென்மையான செக்டர். அது எந்த நேரமும் இன்றைக்கு காட்டும் பெரிய உச்சத்துக்கு நிக்கும். நாளைக்கு ம். 0க்கு ம். வந்துரும். ஒரு நாளும் உல்லாச பயணத்த நம்பி ஒரு பொருளாதாரத்த நாங்கள் நாங்கள் நாங்க நல்ல உறுதிப்பாட்டா இருக்கிறோம்னு எவருமே சொல்றதில்ல. ஏன்னா இருக்கிறதுல மிக மென்மையான துறை வந்து உல்லாச பயணத்துறை தான். அது வந்து ஒரு சின்ன ஒரு 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 ம். ஒரு ஆபத்து அல்லது நிச்சயமற்ற தன்மை அல்லது பிரச்சனைகளால அல்லது உலகள உங்களுக்கு தெரியும் COVID-19 டைம்ல டக்குனு அது இலங்கை பொருளாதாரம் விழுந்த காரணம் உல்லாச பயணங்கள் அப்படின்னு நின்னுட்டுது. ம். அதே மாரி அந்த என்ன குண்டுவெடிப்போட குண்டு தாக்குதலோட அந்த உல்லாச பயணம் என்னது. இப்ப எலக்ஷனுக்கு முதலும் இந்த அருகம்பையில ஏதோ தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தினதும் அந்த உல்லாத ஒரு வீக்கான ஒரு செக்டர்ன்றத படவா எடுத்து காட்டுது. ம். இத விட இங்க வந்து நிறைய நிறைய வந்து முதலீடுகள நாங்கள் அ உருவாக்கணும். அது வந்து இந்தியா சார்ந்ததாகவோ அல்லது சைனா சார்ந்ததாகவோ அவையண்ட முதலீடுகள தான் இங்க கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்ல. ம். உலகத்தில பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. பெரிய பெரிய வளமான முதலீட்டு நாடுகள் இருக்கின்றன. அந்த ம். நாடுகள்ல முதலீடுகள கொண்டு வந்தா தான் அது ஒரு பேலன்ஸான ஒரு பொருளாதார நீண்ட கால பொருளாதார அபிவிருத்திய உருவாக்கும். ஆனா ம். இது வந்து அவ்வாறான ஒரு நிலைய இது உருவாக்கல. அந்த நிலையான ஒரு இது வந்து ஒரு வகையில குடுத்து இப்ப சொல்லுவாங்க ஒரு ஆள வந்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு அழிக்கணும்னு சொன்னார். ஒரு தனி மனுஷன் என்றாலும் சரி, ம். அல்லது ஒரு நாடு என்றாலும் சரி அழிக்கணும்னு சொன்னார். அவன வாழ விடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்யணும் என்றால், அவை கேட்கிறதெல்லாம் குடுத்துக் கொண்டே இருக்கணும். என்ன ம். வேணும்? இந்த சாப்பாட்டுக்கு வேணுமோ இந்தா. குடிக்கிறதுக்கு வேணுமோ இந்தா. அல்லது உனக்கு என்ஜாய் பண்றதுக்கு வேணுமோ இந்தாண்டா, அவர் தன்ட சொந்தமான இத ம். ஏற்படுத்தி ம். சொந்த கால்ல நிக்க மாட்டார். ம். அப்ப ஒருதனை அழிக்கிறதுக்கு மிக இலகுவான வழி, அவர்களுக்கு ஒண்ணுமே குடுக்காம விடுறது. ம். 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 என்ன குடுத்துக் கொண்டிருக்கிறன்றது. அவர்கள முன்னேறணும் என்று சொல்ல நான் என்ன செய்யணும் என்றால், அவர்கள ஒண்ணுமே குடுக்காமல் தாங்கள் உணர பண்ணணும் என்று. இலங்கையில உங்களுக்கு தெரியும் இந்த கிரைசிஸ் வந்த மூட்ட நான் பார்த்த விஷயம் என்ன, இந்த கிரைசிஸ் வந்து சிங்கள மக்கள்ல ஒரு பெரிய ஒரு எழுச்சிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று. ஏன்டா ஏன் கிரைசிஸ் வந்தது? ம். ஏன் நாங்க இப்படி எரிபொருளுக்கு வரிசையா நிக்கிறோம்? ஏன் சாப்பாடு இல்லாம இருக்கிறோம் என்று உணர்ந்து, இதுக்கான காரணத்த தேட போய் தாங்கள் பிறகு ஒரு இந்த அரசியல் மாற்றத்த, சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பொருளாதார அத்திவாரத்துக்கான ஒரு மாற்றம் வரும்னு நான் யோசிச்சேன். ம். ஆனால் இந்தியா வந்து பல்வேறு வகுப்புல கடன்கள குடுத்து, அந்த புரட்சிய வரவிடாம தடுத்து ம். மக்களையும் சிங்கள மக்களுக்கு இந்தியா ஒரு நல்ல பேர வாங்குறதுக்காக செய்யப்படுது. ஆனா அது ஒரு பெரிய பொறிக்குள்ள ம். நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் என்றுதான் என்ற பார்வை. மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிடுகிற அந்த கருத்தை நாங்கள் மிகவும் ஆழமாக வரவேற்கிறோம். ஏனென்றால், ஒரு வகையிலே ஸ்ரீலங்காவை அதாவது இலங்கையை வந்து ஒரு பொறைக்குள் செலுத்துகிற ஒரு செயற்பாடாக இருக்கின்ற அதே நேரத்திலே, ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் அது பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையும் தோற்றுவிக்கும். உதாரணமாக, இந்திய அதாவது இந்தியாவிற்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு, இம்முறை இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு என்பது கூட, இதனை மறைமுகமாக எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருந்ததாக ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இந்தியாவிற்கு அதாவது இந்தியாவினுடைய இறைமைக்கும், பாதுகாப்பிற்கும் பாதகத்தை விளைவிக்கக்கூடிய எந்த விடயத்திற்கும் இலங்கை ஈடுபடாது அல்லது அது சார்ந்த அதற்கு துணை போகாது என்கிற ஒரு கருப்பொருள் உட்பட அந்த கருத்துக்களை வந்து ஜனாதிபதி தெரிவித்திருந்ததாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆகவே இந்த கருத்துக்களை நாங்கள் ஆழமாக பார்க்கிற போதும், இந்த நகர்வுகளை ஆழமாக பார்க்கிற போதும் உங்களுடைய கருத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்
ஒரு ஜிஆர்னுடைய ஒரு கனவு இருந்தது. இலங்கையை குட்டி சிங்கப்பூராக மாற்றுவது என்பது அவருடைய கனவாக இருந்தது. இன்றைக்கு ஜனாதிபதியும், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசும் அதைத்தான் ஒரு கோஷமாக கையெடுத்திருக்கிறார்கள். சாத்தியம் இருக்கிறதா என்றால், நாங்கள் ஆரம்பத்திலிருந்து உரையாடி இருக்கக்கூடிய விடயங்கள் தான். ஆனால் இல்லை, இல்லை என்று சொல்லி நாங்கள் கடந்து செல்வதும் கூட எங்களையும் சேர்த்து குழியிலே விழுத்துகிற விடயமாகத்தான் இருக்கும். நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? இல்ல, காணமயிலாட கண்டிருந்த வான்கோழியும் தானும் தன் தோகை விரித்து ஆடியது போன்றது தான் இந்த நிலை என்று நான் கருதுகிறேன். சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஒரு இன ரீதியான முரண்பாடுகள், யுத்தங்கள், இந்த அழிவுகள் எல்லாம், இனக்கலவரங்கள் எல்லாத்துக்கும் பிறகு ஒரு 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 தேசம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டது. ஒரு குட்டி சிங்கப்பூராக உலகத்தில் இன்றைக்கு விடிய தலாவர்மானம் கொண்ட ஒரு நாடாக எழுச்சி அடைந்திருக்கிறதும் சாதாரண விஷயமாக நினைக்கிட்டு, இலங்கைய மாதிரி இந்த சிங்கப்பூர் மாதிரி இலங்கையும் வந்துவிடும்ன்றது கனவான்றது பகல் கனவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிங்கப்பூரை மாதிரி குட்டி சிங்கப்பூரை மாதிரி ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தனா ஆக்கா முடியாம போனதுக்கு என்ன காரணங்கள், அந்த முடியாம போனதுக்கான காரணங்களை கலைந்தாலே ஓரளவு குட்டி சிங்கப்பூர் மாதிரி இல்ல, இலங்கை இலங்கையாக இருந்துட்டு போகும். ஆனால் அந்த காரணங்களை கண்டறிவதற்கு இங்கே இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் கூட அதுக்கு தயாராக இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகிறது. ஏனென்றால் கடந்த காலத்தினுடைய இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், மக்களுடைய கருத்து பரிமாறல்கள், அண்மை நாட்களில் இடம்பெறுகிற இந்த ஊடக விடயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று எழுந்தது. அந்த நெருக்கடிக்காக அரசை தென்னிலங்கை மக்கள் மாற்றியிருக்கிறார்கள். அது போதும் என்கிற ஒரு அடிப்படையில் நகர்வதை போலத்தான் இருக்கிறது இல்லையா? இல்ல, அவர்கள் இந்த பொருளாதார நெருக்கடிய முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வகையில இந்த புத்திஜீவிகளும் ஒரு காரணம் தான். அந்த நேரங்கள்ல இந்த பொருளாதாரம் இப்படியான ஒரு பெரிய அளவான பாதுகாப்பு செலவு, இட முரண்பாடுகள் நடந்து போனா இது நாட்டுக்கு அழிவு போகும். எந்த புத்திஜீவிகள், எத்தனை புத்திஜீவிகள், சில பேர் எழுதினார்கள், அது விடுங்க. 199 விதமான புத்திஜீவிகள் அதை பற்றி எழுதுறதே இல்லை, எழுத பற்றி கதைக்கிறதே இல்லை. ஆகவே அன்றைக்கு அவர்கள் வாய்மூடி மௌனமாக இருந்து தாங்கள் என்னவோ படைப்பிச்சு போட்டு, அல்லது ஊடகங்களை ஊடகங்களும் அவர்கள் ஒரு இனவாதத்தையும் இப்படி ஒரு நிலையை உருவாக்கினது அந்த புத்திஜீவிகளால். அவர்கள் இன்றைக்கும் இந்த மாற்றத்துக்கான நிலையை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் பக்கத்துல இருந்து எந்த விதமான விஷயங்களும் வரையில. இப்ப பல்கலைக்கழகங்கள்ல, நான் கொழும்பு பல்கலைக்கழகத்துல நான் பணியாற்றி இருக்கிறேன். அங்கதான் இனவாதம் கூடின இடம். இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, சாதாரண சிங்கள மக்களை போய் பார்த்தா அதுகள்ட்ட அவ்வளவு பெரிய அளவுல இனவாதம் இல்லை. ஆனா உச்சமா இருக்கிற இடம் இந்த பேராசிரியர், இந்த புத்திஜீவிகள் இந்த மட்டத்துலதான் மிக உச்சமாக இருக்குது. ஆகவே இந்த மாற்றம் வர்றதுக்கான ஒரு பொருளாதார விருத்திக்கான விஷயங்களை இந்த புத்திஜீவிகள் மட்டத்தில் வரும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப புத்திஜீவிகள் என்ன யோசிக்கிறார்கள், ஓகே எங்களுக்கு உடனே சம்பளம் கூட்டணும், சம்பளம் கூடணும். சிங்கள புத்திஜீவிகள் ஒரு பிரதானமான ஒரு கோஷமா இருக்கிறது. இப்ப புதிய அரசாங்கம் டாக்ஸ் எல்லாம் முந்தின அரசாங்கம் கூட்டிடுது, எங்களுக்கு டாக்ஸை குறைக்கணும் அல்லது குறைக்கணும், ரெண்டாவது சம்பளத்தை கூட்டணும். இப்ப சம்பளம் கூட்டணும்ன்றதுக்கு சொல்ற புத்திஜீவிகள் இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாம போய் இந்த நாடு குட்டிச்சுவராகி போய் பொருளாதாரம் இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணங்களை சரியாக தங்களோட கடமையை சரியாக செய்திருக்கிறார்களா? எத்தனை பேர் செய்திருக்கிறார்? அப்படி செய்யாம விட்டுட்டு என்னன்னு செய்யறது? இப்போ ஒரு இலங்கையில பொதுத்துறையில 16 லட்சம் பேர் இருக்கணும், ஆனா 8 லட்சம் பேர் காணும். அப்ப டபுள் மடங்கா இருக்குது. அப்படி டபுள் மடங்கா இருந்தால் அது கொடுக்கிறதே வீண்பிரியமான காசாத்தான் போகுது. அந்த 8 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கிறதே வீண்பிரியமாகத்தான் போகுது. ஆனா இதோ விட்டுட்டு இன்னும் கிடைக்கிற ஆட்களுக்கு சம்பளம் காணாது கூட தரணும்னு கேட்கிறது எவ்வளவு நியாயமானதுன்னு தெரியல. மற்றது இந்த என்பிபி அரசாங்கத்தின் இன்னொரு இவையில் இந்த பொருளாதார ரீதியில ஒரு முரண்பாட்டு விஷயம் வரும். அதுல இந்த மாற்ற கருத்துக்கிழமையில அதை பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்கிறேன். இவை முந்தி இருந்த அரசாங்கம் ஒரு மேட்டுக்குடி ஒரு முதலாளித்துவ அரசு தான் இருந்தது 70 ஆண்டுகள்ல. அவர்கள் இந்த சின்ன சின்ன சமூக சேவைகளை செய்து, சிறு சிறு சமூக சேவை செய்து அந்த வாக்குகளை எடுத்து
அதனூடாக இனவாதத்தையும் வளர்த்து தாங்கள் ஆட்சியில இருந்தார்கள். ம். இப்ப இருக்கிற என்பிபி அரசாங்கம் வந்து உண்மையிலேயே இந்த கீழ இருக்கிற மக்கள், ஏழ்மை நிலை, விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள்ன்ற ஆதரவு தான் கூடுதலாக பெற்று வந்தது. ம். ம். அவர்கள்லாம் பக்கபலமா இருக்கிறார்கள். ம். அப்ப அவர்கள் கொள்கை வந்து உண்மையா அந்த ஈழ மக்கள் இவைன்ற ஒருக்கு இன்னும் இந்த சமூக நல செலவீடுகளை கூட்டுற விஷயமா தான் இருக்கு. ம். அப்ப அதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப எ ஐஎம்எஃப் சொல்லியிருக்குது. சமூக கொடுப்பனவுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கோண்டு. ம். அது அடுத்த இன்னொரு பெரிய ஒரு ராட்சதம். பேய் ஒன்று இருக்குது எங்களுக்கு பக்கத்துல. அதுட்ட நாங்க போய் கட்டிப்பிடிச்சு காசு பண்றோம். ம். அவர் என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காச குடுத்து, இந்த பொருளாதார ரீதியாக அ நொந்திருக்கிற இவர்களுக்கு காச குடுத்து, இப்ப இந்த சமூக சேவை கொடுத்து ஏழைகளுக்கு குடுத்தா, ம். அப்ப அந்த எதிர்ப்பு வந்து ஐஎம்எஃப் நல்லது என்ற ஒரு நிலைமை வருது தானே. எங்களுக்கு இப்போ சமூக கொடுப்பனவோ குடுக்க சொல்றாங்க. அப்ப ம். அவர்களும் இவர்களை இந்த காச குடுத்து குட்டிச்சுவரா இருக்க பண்ணி, இந்தியா என்ன கையாளுதோ, அ சைனா என்ன கையாளுதோ, அதே மாதிரியான கொள்கையைத்தான் ஐஎம்எஃப்பும் கையாண்டு தங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான உசிதமான ஒரு சூழ்நிலையை, பொருளாதார கொள்கையை இந்த உதவிகள் ஊடாக ம். இங்க ம். கொண்டு வரதான் அவன் நோக்கமா இருக்கிறது. சரிதானே? அப்ப அது ஒரு வகையில எங்களோட பொருளாதாரத்த நாங்கள் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு உரிமை வழங்கி, எங்கள ஒற்றுமையா இருந்து, நாங்கள் ஒரு தேசமாக கட்டியெழுப்புறத விட, ம். இன்னும் ஒரு அந்நிய நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியாவுக்கும், சீனாவுக்கும், இன்னும் ஒரு உலகமயமான இந்த முதலாளித்துவத்துக்குள்ளேயும் நாங்கள் விரும்பாம உள்ளுக்கு போறோம். அதுக்கு ஒரு 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 நட்பெயரை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஐஎம்எஃப் சொல்லுது, சமூக பாதுகாப்பு கொடுங்கோ என்று ம். சொல்லுது. ம். அப்ப என்ன நான் சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த அடிப்படையான பிரச்சனைகள எங்களோட சுய உள்நாட்டு பொருளாதாரத்த கட்டியது. இப்ப நாங்கள் தேங்காயும், அரிசியும் கூட வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யற நிலைக்கு போயிட்டோம். ம். ம். இலங்கையில என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டுல. அ உங்களுக்கு தெரியும். அ ம். இலங்கை மாரியான ஒரு நாடு அ காண்பது அரிது என்ன. ஒரு 6 மணித்தேரம் பயணம் செய்தா வித்தியாசமான காலநிலையை நாங்கள் அனுபவிக்கலாம். உண்மை, உண்மை. ம். கடல் இருக்கு. சுத்தி வழியான கடல் இருக்கு. மீன் உற்பத்தி வந்து தன்னிறைவு மட்டுமில்ல, மீன் உற்பத்திய நாங்கள் இதுக்கும் கொண்டு போலாம். ஏன்னா பணத்தையும், அந்நிய செலாவணியும் ஈட்டக்கூடிய அளவுக்கு வளங்கள் சம்பாதிக்கலாம். காணப்படுகின்றன. உண்மையானால் வளங்கள் காணப்படும். குறிப்பிடுங்கள். இந்த இடத்துல அ நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று அரிசியையும், தேங்காயும் கூட இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமையிலே நாடு காணப்படுகிறது. ஆனால், ம். இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி என்பது அதிகரித்துக் கொண்டு வருகிறது தொடர்ச்சியாக. ஒரு ம். பொருளாதார குறிகாட்டிகளுடைய அடிப்படையிலே, ஒரு ரூபாவினுடைய அந்த நாட்டினுடைய பண பெறுமதி அதிகரிப்பது என்பதும் கூட பொருளாதாரத்தினுடைய ஒரு வளர்ச்சி என்கிற ஒரு குறிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால், இந்த 2 நிலைமைகளும் முரணாக இருக்கிறது இல்லையா? ஒரு பக்கத்திலே அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கத்திலே ரூபாவினுடைய பெறுமதியானது உயர்ந்து வருகிறது. அப்படியானால் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? உண்மையில என்ன இதற்கு பின்னே இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள் தான் என்ன? வேற இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், ரூவாண்ட பெறுமதி தொடர்ச்சியாக அதிகரிச்சுன்னு வருது. எலக்ஷனுக்கு பிறகு வந்து அதிகரிச்சுன்னு வருது. அப்ப எங்களுக்கு ஒரு பார்வை வரும். சாதாரண மக்களுக்கும் வரும், பிசினஸ்காரருக்கும் வரும். ஓ! இலங்கை பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடையுது. நாங்கள் இலங்கை பொருளாதாரத்தில இங்க பிசினஸ் முதலீடு செய்யலாம். அத வச்சுக்கொண்டு ஒரு குறிகாட்டியா பார்க்கிற உலக நாடுகளோ அல்லது உள்நாட்டிலோ இருக்கிறார்களோ பொருளாதாரம் சாதாரண நாட்களுக்கு ஒரு குறிகாட்டியாக அது சொல்லப்படுது. ஆனா இதுக்கு இருக்க தாற்பயம் என்னன்னு சொன்னால், ஏன் இலங்கையின் பெறுமதி கூடுது என்று கூடிக்கொண்டிருக்குது அல்லது பிக்ஸ்டாலே இப்ப கூடிக்கொண்டு போகுது. முந்தி கோத்தபாயானுடைய ஆட்சி காலத்திலேயும் டாலர் வந்து ரூ. 200ல கிட்டத்தட்ட 1½ வருஷமே இருந்தது. அந்த நேரம் தான் அந்த மணி பிரிண்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து பெரிய மாற்றம் இல்ல. வேல்யூ இலங்கை ரூபான்ற வெளிநாட்டு பெறுமதி வந்து உறுதியா இருக்கின்ற ஒரு மாயை ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆனா ஒரு டக்காண்டு அந்த தலையீடு உ நீக்கினா போல, அந்த மத்திய வங்கி தலையிடாமல் அது சந்தைக்கு விட்ட உடனே அது கடகண்டு ஏறி 400, 350, 400 வரைக்கும் வந்து டாலர். என்ன? நாங்க பார்க்கிறோம் அந்த நிலைமை வந்தது. இன்றைக்கு இருக்கிற நிலப்பாடு என்னன்னு சொன்னால், ஏன் இந்த விஷயங்கள் வந்ததுன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள நீங்க பாருங்க ஒரு வீட்டில நீங்க சாப்பாடு குடுக்காம பிள்ளைகளுக்கு, அ பெற்ற கடன திருப்பி குடுக்காமல், அல்லது அ ஒன்றும் வெளியில இருந்து போய் கடையில சாமான் ஒன்றும் வேண்டாமல், அ
உள்ளுக்கு வார காசை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் காசு வச்சிருக்கிறோம் அடக்கி இப்போ வச்சிருந்தால் அது அபிவிருத்தின்னு சொல்லலாமே. 5 மில்லியன் ரூபாய் வச்சிருக்கிறோம்டா நீங்கள் நீங்கள் இறக்குமதி கட்டுப்பாடை நீக்கி இருக்கிறீங்களோ? தாராளமா எல்லா பொருட்களையும் நாங்க இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறோமோ? இல்ல இறக்குமதி கட்டுப்பாடுகளை வச்சுக்கொண்டு தான் இந்த இதை கட்டுப்படுத்தி தண்டியிருக்கிறோம். அதே நேரங்கள்ல வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கு. அந்த கடன்களை திருப்பி குடுத்தோமோ? இல்ல. அது 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் அடுத்த பிரச்சனை வரப்போகுது. அப்ப 2 வருஷத்துல என்ன நிலைமை மோசமாக போகுது. அப்ப குடுக்கேக்க. அப்ப அது குடுக்கேக்க எ இருக்க வேண்டிய தேவை அந்த பணம் அந்த அந்நிய செலவான உருவாக்குற சூழ்நிலையை நாங்க இப்ப உருவாக்குறோமோ? இன்றைக்கு உருவாக்குறோமோ? ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு கடன் குடுக்க போறோம்டா, 3 வருஷத்துக்கு பிறகு கடன் குடுக்குறதுக்கான சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்குறோமோ? ஏன்டா அப்படி என்ன உருவாக்கணும்னு சொன்னா உடனே உருவாக்கலாம்னா, அதுக்கு உடனே செய்யாட்டாலும் அதுக்கான சில நடவடிக்கை செய்யணும். உதாரணமாக இந்த நாட்டில எ ஒரு மொழி பிரச்சனை இருக்குது. உலக அளவில் இருந்ததுன்னா, மொழி பிரச்சனை அறவோ ஒரு இடத்திலேயே மொழி பிரச்சனை இல்லாத நிலைமையும் இந்த 2 மதமும் கொண்டு வரல. தமிழ்ல போய் இப்ப இந்த 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 பேட்டிய சில எங்களோட தமிழ்ல சந்திரசேகரன் மினிஸ்டர் அவர்களும் பார்த்துக் கொண்டிருப்பார். அவர்கள் சொல்லலாம். இப்ப எல்லா மினிஸ்ட்ரியிலும் போய் தமிழ்ல நாங்கள் எங்கட அ கருமத்த ஆற்றிட்டு வரலாமே. இல்ல எல்லா போமும் அரசாங்கத்தின் அ விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் சிலது இப்பயும் சிங்களத்துல இருக்குது. இது ஒரு இரவுக்குள்ள கொண்டு வரலாம் இந்த விஷயம். ஒரு இரவுக்குள்ள கொண்டு வரலாம். இது எல்லா மும்மொழிகள் இருக்கணும்ண்டு. சுவிஸ்ல 5 மொழியில இருக்கும். நீங்க பொது விண்ணப்ப படிவத்த பார்த்தீங்கன்னா, என்ன என்ன மினிஸ்ட்ரில என்ன என்ன படிவங்களும் 5 மொழியில இருக்கும். என்ன இங்க இருக்கிற ஆக 2 மொழி. அப்ப இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியுடன் அப்ப அப்படி ஒண்ணு போட்டால் எங்களுக்கு தெரியும். ஓஹோ! இங்க முதலீட்டாளருக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு சுபீட்சமான ஒரு மாற்றம் ஒண்ணு நடக்க போகுதுண்டு. இந்த 5 பில்லியன வச்சிருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் டொலர அ இலங்கை ரூபான்ற பெறுமதிய அதிகரிக்கிறதாக ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறோம். பிம்பத்தை திட்டமிட்டு ஆர்டிபிஷியலா உருவாக்கப்படுதே ஒழிய, உண்மையான சுதந்திரமான சந்த அ சக்திகளை இயங்க விட்டு இந்த அடைவு பெறப்படவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். உண்மையான ஃப்ரீல வார எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் உண்மையான பொருளாதாரத்தின் நிலையை காட்டும். அப்படி விட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற டாலர் இப்ப ரூ. 90க்கு வந்துருது. ரூ. 290க்கு இது சேருங்கள். அது 390, 400 போகும். அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங்லயும் எல்லாம் நடந்தது. அப்ப வெளிநாட்டிலேருந்து கடன் பெறப்படுது. வெளிநாட்டுக்கு கடன் திருப்பி குடுக்கல. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நடக்குது. அ சில உல்லாச பயணம் உண்டு. ஒரு நல்ல ஒரு நிலைய காட்டுது. இப்ப இந்தியாவிலே சொல்லியிருக்க இந்தியர்களும் இங்க உல்லாச பயணங்கள் ஊடாக வரலாம் என்று சொல்லப்படுது. அது ஒரு வகையில எல்லாத்தையும் நாங்கள் சொல்லாம, அதுல வர சில வருமானங்களாலயும் இது நடைபெறுது. ஆனா இது ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு சஸ்டெய்னபிள் ஆன ஒரு அ ஒரு ரூபாவின் பெறுமதிய வச்சிருக்குமோன்னு சொன்னால், அது இல்லைன்னு தான் நான் கூறுவேன். முக்கியமான விடயப்பரப்புகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். காலத்தினுடைய தேவை அறிந்து உரையாட வேண்டிய விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மொழி அறிவு அல்லது பல் இன மொழிகளையும் மதிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது, இது தொடர்பாக என்பிபி அரசு தன்னுடைய தேர்தல் அதாவது அந்த தேர்தல் பிரச்சார காலங்களிலே முக்கியமான ஒரு காணொளியை கூட தயாரித்து வெளியிட்டிருந்தது. ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்ற ஒரு ஒரு பெண்ணுக்கு அங்க இருக்கக்கூடிய இருமொழி தெரிந்த அலுவலர் உதவுவதைப் போன்று அவர்களுடைய அந்த தேர்தல் சின்னத்தையும் இணைத்து ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அவற்றை நடைமுறையிலே கொண்டு வருகிற போது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று பல விடயங்களை நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கக்கூடிய விடயங்கள் சென்றிருக்கக்கூடிய அல்லது சென்றடைய வேண்டிய இடங்களில் சென்றடையமாக இருந்தால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாகவும் இருக்கும். மிக்க நன்றி. நீங்கள் இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும். தொடர்ந்தும் அடுத்து வருகிற காலங்களிலே மக்களிடம் காணப்படுகிற வினாக்களுக்கு மிக முக்கியமாக இந்த பொருளாதாரம், அரசியல் இவை சார்ந்து இந்த 2 விடயங்களும் இணைந்து பயணப்படக்கூடிய பல வினாக்களுக்கான கேள்விகளோடு உங்களையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தைகளோடும் மிக்க நன்றி. நன்றி. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியானது உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமாக இந்த பொருளாதார சிக்கல்கள், நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய நிலைமைகள், அதனை மேம்படுத்துவதற்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு எப்படியான முயற்சிகளை மேற்கொள்கிறது, அவற்றுடைய சாதக பாதக நிலைமைகள், இவை தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு விடய பரப்புகளை பற்றி நாங்கள் உரையாடியிருந்தோம். இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடய பரப்போடும் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.